Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவரை மர்ம நபர் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடி உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஒன்றில் இன்றைக்கு மர்ம நபர்கள் கத்தியோடு புகுந்து மருத்துவரை கொடூரமான முறையில் குத்தி இருக்கிறார்கள். ரத்த வெள்ளத்தில் அவர் துடிதுடித்து அவர் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தில்லியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கக்கூடியவர் பாலாஜி ஜெகநாதன் என்பவர். இவர் ஏற்கனவே வட இந்தியாவைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படாத காரணத்தினால் அந்த வட இந்திய பெண்மணியுடைய மகன்கள் ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியோடு அரசு மருத்துவமனையில் பட்ட பகலில் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். நுழைந்தவர்கள் அரசு மருத்துவமனையுடைய மருத்துவராக இருக்கக்கூடிய பாலாஜி ஜெகநாதனை கொடூரமான முறையில் கத்தியால் வெட்டியிருக்கிறார்கள். நோயாளி போல கத்தியை மறைத்து வைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். நுழைந்த அவர்கள் கத்தியால் குத்தி இருக்கிறார்கள். கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையிலே அவர் சரிந்திருக்கிறார். உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் பாலாஜி ஜெகநாதன் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கிண்டியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனுடைய வீட்டிற்கு அருகே இந்த மருத்துவமனை இருக்கிறது. அதே போன்று கிண்டி காவல் நிலையத்திற்கு அருகே இந்த மருத்துவமனை இருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு மருத்துவமனைக்குள்ளாரும் அந்த வளாகத்திற்குள்ளார ஒரு காவல் நிலையத்தினுடைய போஸ்டர், அதாவது ஒரு காவல் நிலையனுடைய உதவி மையம் என்பது எப்போதுமே இருக்கும். இதையெல்லாம் இருந்து கூட ஒருவன் கத்தியோடு மருத்துவமனைக்கு சென்று ஒரு மருத்துவரை குத்துகிற அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கிறது. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. வட இந்தியாவில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த ஒரு கொலை முயற்சி சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. சிகிச்சை பெற்று வரக்கூடிய பாலாஜி ஜெகநாதன் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை அவர்களால் தற்போதைக்கு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளை 2 பேரை பிடித்திருப்பதாகவும் மேலும் 2 பேர் தேடப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை சார்பாக இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நேற்று கூட அந்த புற்றுநோய் பிரிவில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே இருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாம் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார்கள். மருத்துவமனையை முழுமையாக செம்மையாக மருத்துவர்களோடு செவிலியர்களோடு தேவையான மருந்துகளோடு நடத்த முடியவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்றொரு பக்கம் வரக்கூடிய மருத்துவர்களுக்கு பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு பக்கம் மருத்துவர்களே வருவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. வரக்கூடிய மருத்துவர்களுக்கு கத்தி குத்தி வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மருத்துவர்கள் எப்படி மருத்துவம் பார்ப்பது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. வட மாநிலத்தை சேர்ந்தவருக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் சிகிச்சை சரியான முறையில் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான நிலை என்னவென்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது ஒட்டுமொத்தமாக அந்த கிண்டி மட்டுமல்லாது சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி, ராயப்பேட்டை, அதே போல கீழ்ப்பாக்கம், ஸ்டான்லி உள்ளிட்ட பல்வேறு அரசு மருத்துவமனைகள், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் என அனைத்து மருத்துவர்களுமே அச்சமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்ற உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அனைவருமே மருத்துவமனைக்கு வெளியாக அந்த முகப்பு பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவருமே பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள். இதுதான் தமிழகத்தில் திராவிட மாடலுடைய சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கக்கூடிய லட்சணமா என்கிற அளவில் மருத்துவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மருத்துவ சமூகமே இன்றைக்கு அச்சமடைந்திருக்கிறது. அதாவது ஒரு தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்று விக்னேஷ் என்கிற நபர் கொத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் தான் இந்த மருத்துவர் பாலாஜி ஜெகநாதனுக்கு கத்தி குத்து விழுந்திருக்கிறது. மேலும் சில பேரை பிடிக்க முடியாமல் இன்னும் காவல்துறை திணறி வருகிறார்கள். இந்த கத்திக்குத்து சம்பவத்துடைய பின்னணி என்ன, மருத்துவர்களுடைய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விவகாரத்தில் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய காவலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. கிண்டியில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இல்லம் அருகே இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையே தற்போது பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல் இருக்கிறது. கத்தியை குத்தியிருக்கிறார்கள். குத்தப்பட்ட கத்தி அங்கே வீசப்பட்டிருக்கிறது. அந்த கத்தியை காவல்துறையினர் எடுத்துச் செல்கிறார்கள். குறிப்பாக அந்த கத்தி குத்தில் ஏராளமான இடங்களில், குறிப்பாக கழுத்து, வயிற்று பகுதியிலே அந்த மருத்துவருக்கு குத்து விழுந்திருக்கிறது. அது ஏராளமான ரத்தம் முக்கிய வெளியேறி இருக்கிறது. அவசர சிகிச்சை பகுதியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சைக்கு பிறகுதான் அவருடைய நிலை என்னவென்று தெரிய வரும். குறிப்பாக இந்த மருத்துவமனையில் நடந்தது என்ன,
குறிப்பாக இந்த சிகிச்சையினுடைய பின்னணியில் தான் இந்த கொலைவெறி தாக்குதல் மருத்துவருக்கு நடந்திருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்கிற சந்தேகமும் வலுத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக காவல்துறையும் சுகாதாரத்துறையும் ஸ்டாலினின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசும் தான் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று மருத்துவர்களுடைய சங்கங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கே இருக்கிறது என்றால் எப்படி வைத்தியம் பார்ப்பது, எப்படி சிகிச்சை அளிப்பது என்கிற ஒரு வினாவை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். கிண்டி அரசு மருத்துவமனையில் இன்று நடந்த இந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சேவைகளை அச்சத்தில் உரைய வைத்திருக்கிறது. அவர்கள் அச்சத்தோடு பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மருத்துவ பணியாளர்கள் காணியிடங்கள், செவிலியர்கள் பற்றாக்குறைகள், மருந்து மாத்திரைகள் பற்றாக்குறைகள், இருக்கக்கூடிய இயந்திரங்கள் குளறுபடி, இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் வருவதில்லை. இந்த நிலையில் தற்போது வரக்கூடிய மருத்துவர்களுக்கும் கத்தி குத்து என்றால் அரசு மருத்துவனுடைய நிலை அடுத்த கட்டமாக என்ன நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்கிற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. எனவே கிண்டியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.